நம்மை நிறைத்து கர்த்தர் வெளிப்படுவாராக. எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது வாசிங்களா? எரேமியா 29:11 வசனம். எரேமியா நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஓகே, இங்க சொல்லப்படுகிறது எரேமியாட்ட கர்த்தர் எரேமியாவுக்கு கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து இங்க சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே அப்படின்ட்டு. அப்ப தேவன் நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நம்ம தெரிந்து கொள்ளுகிற பொழுதே நமக்கான ஒரு இந்த காலங்கள்ல இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு கர்த்தர் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு, நியமித்து வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். போன வாரத்துல கூட நம்ம வாசித்தோம், நமக்கானது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு போன வாரங்கள்ல வாசித்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களை குறித்து நான் நினைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். அப்போ அந்த இடத்துல அங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே அப்படின்ட்டு சொல்லுகிறதுக்கான காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய தேவன் நமக்கு தீமைகளை அனுமதிக்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் நன்மைகளை தருகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காலங்கள் நம்ம பாதைகள் போகிற பொழுது, ஆண்டவரே இந்த தீமைகளை ஏன் எனக்கு அனுமதித்தீங்க, இந்த காரியங்களை ஏன் எனக்கு கொடுக்குறீங்க, இந்த காரியங்களை ஏன் என் குடும்பத்துல வர வைக்கிறீங்க அப்படின்ட்டு நமக்கு நினைக்கலாம். ஆனால் தேவன் அனுமதிக்கிற அனைத்தும் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாய் முடிய பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 12 மாதம் அல்லது இந்த 11 மாதங்கள் முடிந்து இந்த 12வது மாதத்துல 3வது வாரத்துல நம்ம இருக்கிறோம். 12 மாதத்துல 3வது வாரத்துல இந்த வருஷங்கள்லாம் நிறைய நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருப்பார். ஆனா அந்த நன்மைகளை எல்லாம் மறக்கடிக்கும்படியாய் நமக்கு முன்பதாக எது வருது, நம்முடைய இந்த மாதங்கள்ல நம்ம அனுமதித்த பிரச்சனைகள், நமக்கு வந்ததான பலவீனம், நமக்கு வந்ததான வியாதி, நமக்கு வந்ததான தீமைகள், இதெல்லாத்தையும் தான் நம்ம முன்னாடி வைக்கிறோம். ஆனால் அதை எல்லாவற்றையும் மாற்றி வைத்து இந்த 12 மாதங்கள்ல கர்த்தர் செய்த நன்மைகளை முன்பதாக வைக்கிற பொழுது இன்னும் நமக்காக நன்மைகளை செய்ய கர்த்தர் நம்மை பற்றி இருக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதை எதிர்பார்க்கிறோம், தேவன்கிட்ட நம்ம எதை எதிர்பார்க்கிறோம், எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். யாபேஸ் ஜெபம் பண்ணும்போது அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே நெகட்டிவிட்டி தான், அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே தீமை தான், அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே நிந்தை தான். ஆனா அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிற பொழுது இதெல்லாம் நடக்கணும்னு அவன் ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் அதை ஆமென்றும் ஆமென் என்றும் பரலோகத்திலிருந்து கட்டளையிட்டவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நெகேமியாவை சுத்தி அந்த அலங்கத்தை கட்டறதுக்கு 1% கூட சாத்தியம் இல்ல. அவனுக்கு லீவு கிடைக்காது, அவனுக்கு பொருளாதாரம் இல்ல, அவன் கட்டுவதற்கான கட்டுமான பணிக்கான காரியங்கள் எதுவுமே நெகேமியா கையில் இல்ல. ஆனா அவன் காத்திருந்து ஜெபம் பண்ணான். ஏற்ற நேரங்களில் கர்த்தர் அவனை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடித்தவராய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியாவினுடைய விருப்பம் அலங்கத்தை கட்டணும், ஆனா அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு நம்முடைய விருப்பம்னு நம்ம ஒண்ணு வச்சிருப்போம் இல்ல, இந்த வருடம் முடிவுக்குள்ளாக அல்லது புதிய வருடத்துல எனக்கு இந்த விருப்பம் இருக்கு ஆண்டவரே, இதெல்லாத்தையும் செய்து முடிங்க அப்படின்ட்டு. அதுல என்ன காரியங்கள் இடையூறாய் வந்தாலும், அது நடைபெறாதபடிக்கு இடையூறாய் பிசாசு எதை அனுமதித்தாலும், எத்தனை தீமைகள் வந்தாலும், எனக்காக கர்த்தர் செய்து முடிக்க போகிற காரியம் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். என் குடும்பம் சமாதானமாய் சந்தோஷமாய் சில நன்மைகளை காணும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிற முடிவுகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்று நம்பிக்கையோடு நம்முடைய கால்கள் ஓடுமானால், கர்த்தர் வைத்திருக்கிற தீமை அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை நம்முடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. ரதலவ சங்கரவரி ஆந்தரா. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு 2 நிமிடம், ஆண்டவரே நீர் எனக்காக வைத்திருக்கிற நன்மைகள், நீர் எனக்காக வைத்திருக்கிற சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள் என் கண்கள் காணணும், என் குடும்பம் காணணும், என்னுடைய பிள்ளைகள் காணணும். ஒரு 2 நிமிஷம்
பாஷைகளிலே பேசி ஆவியிலே நிறைந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ரியாக்கபரா பௌடகரதலவ சந்தகரகர யாக்கரகரா. தீமை அல்ல, தீமை அல்ல, பிசாசு கொண்டிருந்த தீமைகளை அல்ல, நீர் வைத்திருக்கிற நன்மைகள் பார்க்கணும். எந்த தீமையோ அதுக்கு தடையாய் வரக்கூடாது ஆண்டவரே. எந்த வியாதியோ அதுக்கு தடையாய் வரக்கூடாது. எந்த சத்துருவினுடைய போராட்டமோ அதற்கு தடையாய் வரக்கூடாது. ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற நன்மை, நீர் வைத்திருக்கிற சமாதானம், நீர் வைத்திருக்கிற சந்தோஷம், நீர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் நிறைவை என் குடும்பம் பார்க்கணும். ஹalleluya. சதலகரகர் யம்பரா ரியாந்தரோ பௌடகரதரபா சகரகரக. தேவ பிரசன்னம், தேவனுடைய அளவில்லாத அபிஷேகம் இன்றைக்கு நீ பார்த்த தீமைகள் மாறும்போது, இன்றைக்கு நீ பார்த்து கொண்டிருக்கிற தீமை, இன்றைக்கு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற கண்ணீர் சந்தகரகர் யம்பரோ ரிவலவ பௌடகரதரபா சகரகர் யாக்கரகர. கர்த்தர் ஏற்கனவே வாக்குத்தத்தமாய் கொடுத்த அந்த வார்த்தை இப்பயும் கூட சொல்ல விரும்புகிறார். நான் உனக்கு நன்மை உண்டாகும்படி செய்வேன், நான் உன்னை பரிபூரணமாகும்படி செய்வேன். ஆமென். இன்னைக்கு எத்தனை வேதனைகளோடு வந்திருக்கலாம், மனபாரத்தோடு வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவரே இதெல்லாம் அனுமதித்தீங்க? இந்த வருடத்தில் நான் பெரிய ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கல, பெரிய ஒரு அற்புதம் வேணும்னு நான் காத்திருந்தனே. நான் ஏன் ஆண்டவரே? கர்த்தர் சொல்றாரு, அவைகள் எல்லாம் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற பொழுது எத்தனை எதிர்ப்பு, எத்தனை போராட்டம், எத்தனை காரியம், அதை எல்லாவற்றையும் முனைத்தெறிந்து அவர்களுக்கு முன்பதாக அலங்கத்தை கட்டுகிற பொழுது அது பலருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எல்லாம் இருந்தும் வாய்ப்பிருந்தும் செய்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லுகிற இடத்துல செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிள்ளைகள் படிக்காது, பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்காது, அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையாதுன்னு எத்தனை வாய்ப்புகள் நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கட்டும், ஆனா அதை எல்லாவற்றையும் மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற நினைவுகள் பெரியது. ஆமென், 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 ஆமென். நம்முடைய நினைவுகள் சிறியது, நம்முடைய நினைவுகள் சிறியது. அதனாலதான் வசனம் சொல்லப்படுகிறது, உங்களுடைய நினைவுகள் என்னுடையது அல்ல. எரேமியால சொல்லப்படுகிறது, நீங்க நினைக்கிறதை விட நான் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரியது. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஸ்தோத்திரம், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது எப்ப ஆண்டவரை விடுவிப்பீங்க, எப்ப ஆண்டவரை விடுவிப்பீங்க காத்துட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய முடிவு என்ன தெரியுமா? இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது இனி பார்வோனுங்கிற ஒருத்தன் இவங்களுக்கு முன்பாக தென்படாதபடிக்கு முற்றிலுமாய் அழிக்கணும்ட்டு விரும்பிதான் கர்த்தர் அவ்வளவு நாள் அவங்களை அனுமதித்து வைத்திருந்தார். ஹalleluya, ஹalleluya. அதனால கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய விருப்பம் நம்முடைய நினைவுகள் எல்லாம் இருக்கணும். ஆனா தேவன் நினைத்திருக்கிற நினைவு, ஆமென், அவங்க நினைச்சது இன்னைக்கு எகிப்தியர்கிட்ட காப்பாத்தினா போதும், அல்லது எங்களுடைய தலைமுறை காப்பாற்றப்பட்டா போதும். ஆனா கர்த்தர் சொன்னது, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. ஹalleluya, ஹalleluya. இந்த வருஷத்துல இன்றைக்கு வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக கர்த்தர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்க உன் பேரில் நினைவுகளை நினைத்திருக்கிறேன். ஹalleluya, 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 ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ அதுல இருந்து ஒரு 4 காரியத்தை நான் கூட இன்னைக்கு நம்ம தியானிக்க விரும்புகிறோம். ஒண்ணு, நம்முடைய தீமையான காலத்தை கர்த்தர் சிறந்த காலமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. தீமையானதை அனுபவிக்கிறாரு அல்லது நம்முடைய வாழ்க்கையில அனுமதிச்சிட்டாரு, சில பாதைகளை நடத்துறாரு, சோதனையில நடத்துறாரு, நம்முடைய வாழ்க்கை எங்கேயுமே நவர முடியாம ஒரு இக்கட்டான பாதைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த தீமையான காலத்தை
நம்முடைய வாழ்க்கையில சிறந்த காலமாய் கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் சித்தம் கொள்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென் ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேதுரு குறித்து வாசிக்கிற பொழுது வாசிங்களேன், லூக்கா 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 5:14. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல். லூக்கா 5:14. 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஓகே, ஆமென். சொல்லப்படுகிறது பேதுரு குறித்து வாசிக்கிறோம். இது வந்து இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் முதல்ல மீட் பண்றாங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. அதே தலக்கட்டுல மேல பார்த்தோம் அப்படின்னா சீமோனுடைய மாமி ஜுரத்துல இருக்கிற பொழுது சுகமாக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக் கொள்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சீமோனுடைய வீட்டுக்கு பிரவேசித்தவராய் காணப்படுகிறார். 4வது அதிகாரம் 38ல வாசிக்கிற பொழுது, பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இப்போ தேவன் பேதுருவை என்ன பண்ணாரு, முன்குறித்தாரு. அவனுடைய வீட்டுக்கும் கடந்து போயிருக்கிறார். அவன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னா வீட்டுக்கு போனப்ப என்ன பண்ணிருக்கலாம், செய்திருக்கலாம். ஆனா அப்ப எதுவுமே செய்யல. அப்ப அந்த சீமோனுடைய மாமியினுடைய ஜுரத்தை நீக்கிறாரு, அங்க இருக்கவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு, திரும்ப அங்கிருந்து கடந்து போகிறார். அங்கிருந்து கடந்து போயிட்டு தான் 5ல வருகிற பொழுது, பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த சீமோனுடைய வீட்டை விட்டு அவர் வேற பக்கம் போயிட்டாரு. போன அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல வாசித்தோம் அப்படின்னா அங்க சீமோனுடைய வீட்டுக்கு வராரு, அங்க அற்புதத்தை செய்தாரு, அங்க நிறைய பேத்துக்கு ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டு அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டு வேற ஊருக்கு கடந்து போகிறார். கடந்து போன அவர் பேதுருவினுடைய தீமையான காலத்தை மாற்றும்படியாய் திரும்ப அவரிடத்திற்கு கடந்து வந்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. 4வது அதிகாரத்துல அந்த ஃபினிஷிங் பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஊருக்கு கடந்து போயிடுறாரு. ஆனா இங்க பேதுருவுக்கு ஒரு தீமையான காலம் சம்பவிக்கிறது என்று அறிந்து திரும்ப பேதுருவினிடத்தில் கடந்து வருகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சில நேரங்கள்ல அவர் நம்முடைய வீட்டுக்கு வந்தாரு, எதுவுமே சொல்லல, ஒரு காரியத்தை செய்தார், திரும்ப போயிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது எனக்கு சில அற்புதங்களை செய்தார், திரும்ப அவர் கடந்து போயிட்டாரு, திரும்ப அவர் எப்ப வருவாரு, என் வாழ்க்கையில எப்ப வருவாரு, என் வாழ்க்கையில அவர் என் கூட இருக்கிறாரா அப்படின்னா நம்முடைய தீமையான காலத்தில் உற்ற துணையாய் அவர் நம்மோடு கூட அருகில் இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது அதிகாரத்துல வீட்டுக்கு வராரு, சீமோன்ட்ட பேசுறாரு, மாமியினுடைய ஜுரத்தை குணமாக்குறாரு, திரும்ப போகிறாரு. அதுக்கப்புறமாய் பேதுரு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில மனசோர்வடைந்து வியாகுலப்பட்டு ஒரு தீமையினுடைய உச்சத்தில் இருக்கிற பொழுது 2 படகுல போறாங்க. அதுல ஒரு படகுல அந்த 2 படகுல இருக்கவங்களும் வலைய அலசுறாங்க. ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்டது 2 படகு இருக்குது. ஆனா தெரிந்து கொண்டது ஒரு தீமையினுடைய காலத்தை அனுபவிக்கிற பேதுருவினுடைய படகை கர்த்தர் தெரிந்து கொண்டவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கூட அல்லது நம்ம ஊர்ல நிறைய ஜனங்கள் இருக்கலாம், நிறைய குடும்பங்கள் இருக்கலாம். ஆனால் அவருடைய கால்கள் நம்மை தேடி வந்தது சாதாரணமாக அல்ல. நம்முடைய தீமையான காலத்தை நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த காலமாய் மாற்றும்படியாய் அவருடைய கால்கள் அநேகம் பேர் இருந்தும், அநேக குடும்பம் இருந்தும், அநேக பட்டணம் இருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் தேடி வந்திருக்கிறதாய் காணப்படுகிறது. வாசிக்கிறோம் 2 படகு இருக்குது, 2 படகு இருக்கிறது. அவருக்கு தேவை பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு படகு இல்லையா? அவரு சீமோன் சொல்றாரு, நான் பிரசங்கம் பண்ணும்படி உன் படகு என்ன பண்ணு, ஆழத்துல கொண்டு போ அப்படின்ட்டு. இன்னொரு படகும் இருக்குது, இன்னொரு படகு இருக்குது. கர்த்தர் தேடி வந்தது தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சீமோனுடைய படகின் மேலே ஏறினார். இன்னைக்கு இந்த 2025 கடைசி மாதத்துல
அநேக நிந்தனைக்குட்பட்டு, அநேகமான வேதனைகளை இருதயத்தில் சுமந்து கொண்டு, அநேகமான தீமைகளை அனுபவித்து, அநேகமான வியாதியினுடைய போராட்டத்தில், குடும்பத்தில் கலக்கங்களினால், பாரத்தினால் ஒருவேளை இந்த ஆராதனையில் கலந்திருப்பீர்களானால், கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக அநேக படகுகள் இருக்கலாம். ஆனால் அவருடைய கால்கள் தேடுகிறது நம்முடைய படகாய் காணப்படுகிறது. அவர் வாசம் பண்ண வேண்டிய விரும்புகிறது நம்முடைய இருதயமாய் காணப்படுகிறது. அவர் கடந்து வர விரும்புவது நம்முடைய குடும்பமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனை அனுபவிக்கிற சீமோன் பேதுருவை அங்கிருக்கிற அநேகர் பார்க்காமல் போனாலும், ஆமென், அவன் அனுபவிக்கிற அந்த காலத்தை மாற்றும்படியாய் தேவன் தூரத்திலிருந்து அவனுக்காக கடந்து வந்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது சொல்லப்படுகிறது, ஆமென், அந்த திரும்ப நம்ம இதை குறித்து நம்ம நிறைய தியானம் பண்ணி இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல சொல்லலாம், முழுவதும் பிரயாசப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் அவனுடைய வாழ்க்கையில தீமையான காலமா இருந்துச்சு. வலையை வீசிக்கொண்டே இருக்கான், வலையை வீசிக்கொண்டே இருக்கிறான், ஒண்ணுமே அகப்படல. ஒருவேளை இந்த 12 மாதங்கள் நம்ம வீசி வீசி வலையை வீசி நிறைய காரியங்கள் நம்முடைய வலையில சிக்காமல் போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவை எல்லாம் தீமைக்கல்ல, தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய் இந்த வருடம் முடியும்படியாய் நான் கடந்து வருகிற தேவனாய் காணப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமையானதை மாற்றுகிற தேவன், தீமையானதை மாற்றுகிற தேவன், தீமையானதை நன்மையாய் முடிய பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்ப பேதுருனுடைய கண்கள் அந்த இடத்துல வாசித்தோம் அப்படின்னா, இன்னொரு படகுலையும் அலசி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மீன் என்ன பண்ணி இருக்குது, கிடைச்சிருக்குது. இங்க பேதுருவுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லப்படுகிறது. நிறைய பேர் ஆசீர்வாதம் பெறுகிறதை, வலையில மீன்கள் வந்து விழுகிறத பேதுருடைய கண்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, பார்த்து கொண்டு இருக்கிறது. என் கூட தான் படகெடுத்து வந்தாங்க, என் கூட தான் வலையை வீசினாங்க, ஏன் நான் வந்த அதே டைமுக்கு தான் வந்தாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்குது, மீன் கிடைக்குது. ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. 2025 என் கூட தான் பயணம் பண்ணாங்க, 25 ஆனா இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். என் கூட இருந்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க, அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறத நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நமக்கு ஏற்ற காலம் வருகிற பொழுது நம்முடைய தீமை எல்லாவற்றையும் மாறப்பண்ணி அவர்களுக்கு கிடைத்ததான மீன்களை பார்க்கிலோ வலை கிளியத்தக்கதாய் பேதுருனுடைய படகும் மற்ற படகும் 2 படகும் நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் பேதுருனுடைய வலையில கொண்டு வந்து சேர்த்தவராய் காணப்பட்டார். எத்தனை பேருக்கு அந்த காரியத்தினுடைய ஆழம் புரியுது? இவன் பார்க்கத்தான் மற்றவங்களுக்கு மீன் விழுகுது, ஆனா இவன் வலை வெறுமையா இருக்குது, இவன் வலையில ஒண்ணுமே இல்லை, இவன் படகுல ஒண்ணுமே இல்லை. ஆனா பார்க்கிறான், கூட இருக்கிற படகுகள் எல்லாம் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்து எதையுமே சொல்லல. நான் மீன் பிடிக்க போனேன், எனக்கு மீன் கிடைக்கல அப்படின்னு பேதுரு சொல்லவே இல்லை. கர்த்தர் தான் வாண்டடா, நீ படகை என்ன கொண்டு போ, ஆழத்துக்கு கொண்டு போன்னு சொல்றாரு. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில தீமையான காலத்துல இந்த வசனத்தினால ஏதாவது வார்த்தையினால் இடைபெடுவாரானால் அந்த வார்த்தை நம்முடைய தீமையான காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பேதுரு எதுவுமே சொல்லல, கர்த்தர் வாண்டடா ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, நீ ஆழத்துல படகு கொண்டு போ. அதே போல இன்றைக்கு தேவனுடைய சபையை தேடி வந்திருக்கிற, தேவனை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற காரியம் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவர்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு பேதுரு நின்று கொண்டிருக்கிற பொழுது தேவன் தேடி வந்து வார்த்தை கொடுத்தார். இன்றைக்கு அங்க நின்றிருக்கிறவனுக்கு தேடி வந்து ஒரு வார்த்தை கொடுப்பார்னா, இன்றைக்கு தேடி வந்திருக்கிற உங்களுக்கு அவருடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் நிச்சயமாய் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆமென்,
ஹalleluya. அப்ப நிறைய பேர் ஆசீர்வாதம் பெறுகிறதை பார்த்து கொண்டு இருக்கிறான். இன்னும் போனா ஆதியாகமத்துல வாசிக்கிற பொழுது யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனை தேடி 2 பேர் வராங்க. அவங்களுடைய தரிசனத்தை சொல்றாங்க. அந்த தரிசனத்துக்கு விளக்கத்தை யோசேப்பு கொடுக்கிறான். அந்த தரிசனம் நிறைவேற்றப்படுகிறதை யார் பார்க்கிறான்? யோசேப்பு பார்க்கிறான். பல வருஷமாய் ஒரு தரிசனம் யோசேப்புக்கு இருக்கிறது. ஆனா அது இன்னும் நிறைவேறாம இருக்குது. ஆனா இவன் சொல்லி ஒரு தரிசனம் நிறைவேறுகிறது. இவன் சொல்லி அந்த சொப்பனம் நிறைவேற்றப்படுகிறது. ஹalleluya. இப்ப யோசேப்பு நிறைய சிந்தைகள் யோசேப்புடைய வாழ்க்கையில போயிருக்கும். ஆண்டவரே, எனக்கு நீங்க ஒண்ணு கொடுத்தீங்க, அது இன்னும் நிறைவேறாம இருக்கிறது. ஆனா என் மூலமாய் சொல்லப்பட்டது என்ன பண்ணிட்டு இருக்குது? நிறைவேறிட்டு இருக்குது. ஹalleluya. ஹalleluya. அது நிறைவேறாம இருந்தா கூட யோசேப்புக்கு என்னவா இருக்கும்? ஒரு ஆறுதலா இருக்கும். பரவாயில்ல, எனக்கு நிறைவேறல, அவங்களுக்கும் நிறைவேறல. ஆனா இங்க யோசேப்புக்கு சொன்ன தரிசனம் இன்னும் நிறைவேறாம இருக்குது. ஆனா யோசேப்பினால் சொல்லப்பட்ட தரிசனம் நிறைவேறி கொண்டிருந்தது. இப்ப யோசேப்பு அந்த இடத்துல எவ்வளவு பாரத்தோடு இருந்திருப்பான், எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பான். ஆனால் கர்த்தர் அத்தனை தாமதங்களையும் தீமையாக அல்ல, நன்மையாய் மாற பண்ணினவராய் காணப்பட்டார். ஹalleluya. அந்த இடத்துல பானபாத்திரக்கான உட்கார்ந்த இடத்துல யோசேப்பு உட்கார வைக்கல. பானபாத்திரனுக்கு மேலாக இருக்கிற போத்திபருக்கும் அதிகாரியாய், பார்வோனுக்கு கொஞ்சம் கீழே யோசேப்பு உட்கார வைத்து அதிகாரத்தை கொடுத்தவராய் காணப்பட்டார். ஹalleluya. ஹalleluya. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே தீமையாக மாறும் சத்துரு நினைத்தான். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்தது எல்லாம் யோசேப்புக்கு தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவாய் கர்த்தர் முடிய பண்ணினவராய் காணப்பட்டார். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு அங்க அந்த இடத்துல அந்த யூதா அவருடைய சகோதரர்கள் எல்லாம் குழியில தூக்கி போட்ட பொழுது அவங்க நினைச்சது தரிசனம் நிறைவேறாது, இது அவனுக்கு தீமை அப்படின்ட்டு. போத்திபருடைய மனைவியினுடைய சூழ்ச்சினால யோசேப்பை தூக்கி சிறைச்சாலையில போட்டது. இனி யோசேப்பு வெளியே வர முடியாது, அவன் சிறைச்சாலையிலே அங்கேயே தான் இருக்கணும். அவனுடைய வாழ்க்கையில் இதுதான் தீமை நினைச்சாங்க. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற சூழ்ச்சிகளும் சூழ்நிலைகளும் திட்டங்களும் நமக்கு தீமைன்னு பிசாசு நினைக்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து தீமை அல்ல, உனக்கு நான் அதை எல்லாவற்றையும் நன்மையாய் மாறப்படுவேன். கர்த்தர் நமக்காக இறங்கி வருவார். கர்த்தர் நமக்காக இறங்கி வருவார். கர்த்தருடைய கரம் நமக்காக செயல்படும். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். அவரை தேடி போன பேதுருவை தேடி வந்து பேதுருவுக்கு ஒரு அற்புதம் செய்வாரானால் நாம் இன்றைக்கு அவரை தேடி வந்திருக்கிறோம். அவர் நம்மை வெறுமையாய் அனுப்ப மாட்டார், வெறுமையாய் விட மாட்டார், நம்மை அவர் கைவிட மாட்டார். நமக்காக ஏதாவது ஒன்றை செய்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹalleluya. நம்முடைய தீமையான காலத்தை கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். 2 ஆமென். ஸ்தோத்திரம். லூக்கா 22வது அதிகாரம் 61 லிருந்து 62 வரைக்கும் வாசிங்களேன். 1 நம்முடைய தீமையான காலத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயே பெஸ்டான ஒரு சீசனாய் கர்த்தர் மாற்றுவார். 2 நம்முடைய வீழ்ச்சியிலிருந்து கர்த்தர் தூக்கி நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். லூக்கா 22வது அதிகாரம் 61 62. பேதுருவை நோக்கி பார்த்தார். தேவன் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனக்கசந்து அழுதான். ஆமென். இங்கே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகிற பொழுது அதுக்கு முன்னாடியே கர்த்தர் பேதுரு கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணுவேன்னு 3 தடவை மறுதலிப்ப அப்படின்ட்டு கர்த்தர் பேதுரு கிட்ட சொன்னாரு. அப்படி பேதுரு கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அமைச்சம் பேதுரு சொன்னா, என்னுடைய ஜீவனே போனாலும் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அந்த காலங்கள் வருகிற பொழுது 3 முறை பேதுரு என்ன பண்ணிட்டான்? மறுதலிச்சுட்டான். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அந்த மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து 62வது வசனம், வெளியே போய் மனங்கசந்து அழுதான் அப்படின்ட்டு. இங்க தேவனோடு கூட கிறிஸ்துவோடு கூட பேதுரு இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, மறுதலிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா பேதுரு
இயேசு கிறிஸ்துவ அதிகமா என்ன பண்ணான்? நேசித்தவனாய் காணப்பட்டான். இயேசு கிறிஸ்து நேசித்த சீஷர்களில் இருவரில் ஒருவராக இந்த பேதுருவும் எண்ணப்பட்டவனாய் இருந்தான். அப்படி மறுதலிக்க மாட்டேன்ட்டு இருந்துட்டு சூழ்நிலைகள் வருகிற பொழுது தேவனை மறுதலித்தவனாய் அவன் மாறின பொழுது கர்த்தர் அதை முன்னமே சொல்லினார் என்பதை நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதவனாய் இந்த பேதுரு காணப்பட்டான். என்ன ஆயிடுச்சு? விழுந்துட்டான். அல்லேலூயா. பிசாசு கொடுத்த தீமையினால அல்லது தேவன் அவன் இதை செய்யணும்னு குறித்து வைத்திருந்த அந்த காரியத்தினால பேதுரு அந்த காரியத்துல மறுதலித்து தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக, தேவன் கொடுத்த வார்த்தை நிறைவேறும்படியாக அந்த காரியம் செய்ததுனால தான் விழுந்துட்டேன் அப்படின்னு நினைச்சான். ஆனா திரும்ப கர்த்தர் விழுந்தவனை விழுந்தபடி விடாதபடிக்கு அவன் அந்த இடத்திலிருந்து தூக்கும்படியாய் கர்த்தர் திரும்ப தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை அவன் மேலே அனுப்பினார். அவனை கொண்டு ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு நமக்கு நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துல நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா திரும்ப நீ எந்திரிக்க முடியாது. திரும்ப எழும்பினாலும் தேவனோடு கூட அதே உறவுல இருக்க முடியாது. நீ இழந்ததுதான், அந்த இழந்த அன்பு இழந்ததுதான். இனி உன்னால தேவனோடு கூட இணைய முடியாது. இனி உன்மேல் வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேறாது. உனக்காக தேவன் இனி எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்ட்டு பிசாசு சில சூழ்ச்சிகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். ஆனால் விழுந்த இடத்திலிருந்து நான் எழுந்திருப்பேன், தேவனோடு கூட மீண்டும் இணைவேன்ட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா முன்னிலும் உபயோகித்ததை விட பின்னில் அதிகமாய் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு நினைச்சிருந்தது அல்லது சுற்றி இருந்தவங்க நினைச்சது பேதுருவுக்கு சம்பவித்தது தீமை. இனி அந்த தீமையிலிருந்து, இனி அந்த வீழ்ச்சியிலிருந்து அவனால எழும்ப முடியாதுன்ட்டு அநேகம் பேர் நினைத்திருக்கலாம். இதே பேர் தான் இயேசு கிறிஸ்துவோடு சுற்றிட்டு இருந்தான். இப்ப இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சுட்டான். இனி இவன் இயேசு கிறிஸ்துவனால உபயோகப்படுத்த முடியாதுன்ட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா திரும்ப இதே பேதுருவை தேடி இயேசு கிறிஸ்து கடல் அருகே வந்து நின்றார். ஹல்லேலூயா. யோவான்ல கடைசி அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது, யோவான் புத்தகத்துல கடைசி அதிகாரம் கடைசி அதிகாரத்துல 15ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அங்க வீழ்ந்துட்டான். வீழ்ந்ததுக்கு அப்புறமா இந்த 25ஆவது அதிகாரத்துல வருகிற பொழுது பேதுரு திரும்ப எங்கதான் இருப்பான் அப்படின்னா, எதுல இருப்பான்? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பேதுருவை மீட் பண்ண வர பொழுது பேதுரு எதுல இருப்பான்? கடல்ல படகுல இருப்பான். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த படகுல ஏறி இது பண்ணுவார். அவர் கரையில இருப்பாரு, மீன்களை கொண்டு வந்தபடி இது பண்ணிட்டு அங்க போஜனம் பண்ணி அந்த இடத்துல திரும்ப பேதுரு விட்ட தன்னுடைய வார்த்தையை விதைக்கிறவராய் காணப்பட்டார். ஒரு இடத்துல முதல்ல சீமோன் பேதுரு வீட்டுக்கு போனாரு. திரும்ப கெனசரேத்துக்கு அங்க வந்து பேதுருவுக்கு ஒரு அற்புதத்தை செய்தாரு. இப்போ வீழ்ந்துட்டு திரும்ப தேவனோடு கூட இணைவதற்கு வாய்ப்பு இருக்குதா? தீமை நடந்துருச்சே, நான் இனி தேவனை தேட முடியுமா? இனி இயேசு கிறிஸ்து என்னை நேசிப்பாரா அப்படின்ட்டு அந்த இடத்துல போறக்கு அவன் தயங்கிட்டு மீண்டுமாய் அவன் ஒரு பாதையை சூஸ் பண்ற பொழுது அவன் விழுந்த இடத்திலிருந்து திரும்ப அவன் தேவன் அவன் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் திரும்ப பேதுருவை தேடி இயேசு கடந்து வந்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கடந்து வந்துட்டு தான் 3 தடவை கேட்பாரு, நீ என்ன நேசிக்கிறாயா, நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்ட்டு. திரும்ப எப்படி 3 தடவை மறுதலித்தானோ திரும்ப 3 முறை நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னதுனால அமேன்ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பேதுரு பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் திட்டம் பண்ணினார். அந்த நிறைவு பெற்றதுக்கு அப்புறமாய் ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படும்படியாய் அவன் பேதுருவை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். இதுவரைக்கும் செய்யாத அற்புதத்தை அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரத்தில் அமேன்ஸ்தோத்திரம் பிரவேசப்பாணியாய் தேவாலயத்திற்கு முன்பதாய் இருந்தவனை, அவன் என்னிடத்துல பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை
ஒண்ணுமில்ல, என்னிடத்தில் இருக்கிறதை உன்னிடத்தில் தருகிறேன் அப்படின்னா. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற பொழுது இவன் சொல்லியிருந்தானா எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? கேட்டிருப்பாங்க. இப்ப அவன் தீமையில விழுந்துட்டான். இப்ப இயேசு கிறிஸ்து அவனிடத்துல இருக்கிறாரா அப்படின்னா, அந்த பேதுருவுக்கு ரொம்ப ரிலேட்டடா இருக்கிற ஜனங்கள்கிட்ட கேட்டா பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட இல்ல, இயேசு கிறிஸ்து பேதுருவோடு கூட இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் அறியாதபடிக்கு ஆமென் பேதுருவின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருந்தார். அவன் அதுக்கப்புறமாய் கர்த்தர் அவனுடைய விழுந்த நிலைமையிலிருந்து அவனை தூக்கி உயர்த்தி வைத்ததினால தேவனோடு கூட மீண்டும் உறவு கொள்ளும்படியாய், தேவனோடு கூட மீண்டும் ஐக்கியப்படும்படியாய் பேதுரு இடைப்பட்டதினால 3வது அதிகாரத்துல பேதுரு சொல்லுகிறான், என்னிடத்தில் இருக்கிறதை உன்னிடத்தில் தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் விழுந்துட்டான், ஆனாலும் திரும்ப விழுந்த இடத்துல அவனை விடாதபடிக்கு திரும்பவுமாய் அவனிடத்தில் அன்பு வைத்து அவனை நேசித்து திரும்ப அவருடைய நாமத்தை பேதுருவின் மேலே தரித்ததினாலதான் பேதுரு விசுவாசத்தோடு சொன்னான். அவன் விழுந்த நிலைமை மாறினதை அவன் விசுவசித்தான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல விழப்பட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல தள்ளப்பட்டவர்களை போல மாறி இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தினால திரும்ப தேவனோடு கூட இணைய முடியாது என்கிற சிந்தை இருக்கலாம். அதை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து நான் மீண்டும் தேவனுக்காய் எழும்ப விரும்புகிறேன் என்று எழும்ப தயாரானால் கர்த்தர் நம்மை முன்னில் உபயோகித்ததை விட இன்னும் வரும் காலங்களில் அதிகமாக எடுத்து பயன்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். முன்னாடி இயேசு கிறிஸ்துவோடு கூட போய்கிட்டு இருந்தான், இப்ப இயேசுவை சுமந்து செல்லுகிற பாத்திரமாய் மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே அற்புதத்தை செய்தான். திரும்ப அநேகமான காரியங்களை கர்த்தர் அவனிலிருந்து செய்ய வைத்து அவனை தேவனுக்கென்று சாட்சியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல மறுதலிச்சதுனால தேவனோடு கூட இருந்த சாட்சி அவனுடைய வாழ்க்கையில கெட்டுடும் அப்படின்னு பிசாசு திட்டம் பண்ணியிருந்தான். ஆனால் கர்த்தர் மீண்டுமாய் விழுந்தவனை தூக்கி எடுத்து அவனை புதுப்பித்து நற்சாட்சி உண்டாகும்படியாய் கர்த்தர் அவன் வாழ்க்கையில கிரியை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிசாசு அனுமதிக்கிற தீமைகள், நம்மை விழப்பண்ணும்படியாக பிசாசு அனுமதிக்கிற காரியங்கள், கர்த்தர் அதை எல்லாவற்றையும் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவையும் ஆனவைகளாய் கர்த்தர் நிறைவேற பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். 3வது காரியம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 22வது வசனம் 29 30. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுவு மரத்தில் மாட்டி வைத்தார். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்கள் வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அதுக்கப்புறம் அவன் வீட்டில இருந்து யாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அதுக்கப்புறம் அடுத்த 33வது வசனத்துல ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்ட்டு இருக்கும். இதே வசனத்துல 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது 6வது வசனமும் 7வது வசனம் வாசிக்கிற பொழுது, அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவர் அவர்களை
போக விடாதிருந்தார் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அப்படி இந்த பவுலும் சீலாவும் பவுல் ஒரு இடத்துக்கு போகணும்னு விரும்புறான், அங்க போய் தேவனுடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறான். ஆனா அங்க தேவன் ஒரு தடையை கொண்டு வந்து அதுக்கப்புறமா அந்த இடத்துல போக விடாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்படாதபடிக்கு மக்கதோனியா நாட்டிற்கு தேசத்துக்கு வராங்க. அங்க வந்து சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக சிறைச்சாலைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இப்போ பவுலுக்கு ஒரு கேள்வி வரலாம், அன்றைய நான் போகணும்னு ஒரு இடத்தை நியமிச்சிருந்தேன், அந்த இடத்துல நீங்க தடை பண்ணீங்க, இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க, இங்க சுவிசேஷத்தை சொன்னேன், இப்ப என்ன பண்ணாங்க, என்னை தூக்கி எங்க போட்டாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க. இது பவுலினுடைய பார்வையில பவுலுக்கும் சீலாவுக்கும் ஏற்பட்டது தீமையா நன்மையா? பவுல் ஒரு இடத்துக்கு போகணும்னு விரும்புறான், ஆனா பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணிட்டாரு. வேறொரு இடத்துக்கு கர்த்தர் அனுப்புறாரு, மக்கதோனியாவுக்கு வராங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, அதன் மூலமாய் சிறைச்சாலையில தூக்கி போடப்பட்டார்கள். இது பவுலுடைய வாழ்க்கைக்கு நடந்தது. பவுலுடைய பார்வையிலிருந்து நன்மையா தீமையா? பவுல் பார்வைக்கு தீமை, தேவன் பார்வைக்கு நன்மை. பவுல் பார்வை மட்டும் தான் கேட்கிறேன். பவுல் பார்வைக்கு தீமை. ஓகே, இப்ப பவுலுடைய அந்த இதுல பார்க்கிற பொழுது, அன்றைய நான் போகணும்னு நினைச்ச இடத்துக்கு போயிருந்தா இப்ப நான் சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அங்க அனுப்ப முடியாதபடிக்கு என்னை இங்க தூக்கிட்டு வந்தீங்க, இங்க சிறைச்சாலையில இந்த வேதனை அனுமதித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு பவுலும் சீலாவும் நினைக்கலாம். ஆனா பவுல் அந்த இடத்துல பவுலுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்து அந்த இடத்துல தலைகளாய் தொங்க விடப்பட்டு அடித்து நொறுக்கி கொண்டு இருக்கிற பொழுது பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, தேவனை துதித்து பாடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்ப சிறைச்சாலையினுடைய அந்த அஸ்திவார அதிருது, அவர்களுடைய சங்கிலிகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது, அவர்கள் கட்டப்பட்டிருந்த கட்டுகளில் இருந்தெல்லாம் விடுவிக்கப்படுகிறார்கள், கதவுகள் திறக்கப்படுகிறது. அந்த இடத்துல அந்த வாசல்ல காவலாளியா இருக்கிற மனுஷன் பயந்துகிட்டு வந்து இவங்க ஓடி இருப்பாங்க, தப்பிச்சு ஓடி இருப்பாங்கன்ட்டு அந்த இடத்துல அவனே தற்கொலை செய்து கொள்ளும்படியா அவனை முயற்சி பண்ணுகிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஆனா இங்க தேவன் பவுலையும் சீலாவையும் அந்த இடத்துல கொண்டு வந்தது பவுலும் சீலாவையும் விடுவிக்கும்படியாய் மாத்திரமல்ல, சிறைச்சாலையில் இருக்கிற அநேகருடைய கட்டுகள் விடுவிக்கும்படியாய் கர்த்தர் அந்த பவுலையும் சீலாவையும் அந்த தீமைக்குள்ளாக கொண்டு வந்தவராய் காணப்பட்டார். பவுலினுடைய பார்வையில தீமையாய் காணப்பட்டிருக்கலாம், அல்லது அவனோடு கூட இருந்த சீலாவினுடைய வாழ்க்கையிலும் அது தீமையாய் எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த இடத்துல ஆராதித்தது நிமித்தமாய் அநேகருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அந்த காவலாளி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பவுலினுடைய பார்வையில தீமை, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அநேக காரியங்கள் நம்முடைய பார்வையில் என்னவா இருக்குது, தீமையா இருக்குது. ஏன் ஆண்டவரே, என்னுடைய விருப்பப்படி விட்டுருக்கலாமே, அல்லது நான் நினைத்த திட்டத்தை அதையே முடக்குனீங்க, நீங்க ஒண்ணு செய்தீங்க, ஆனா அது இப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா அது முடிவில் தீமை அல்ல, நாம் அனுபவிக்கிற சில தீமை நிமித்தமாய் மற்றவர்களுக்கு கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அந்த பவுலும் சீலாவும் அந்த மோசமான காலத்துல அந்த மோசமான தண்டனையை அனுபவித்தார்கள். ஆனால் அதுல தேவனை நோக்கி கூப்பிட தொடங்கின பொழுது அநேகருடைய கட்டுகள் விடுவிக்கப்பட்டது. காவலாளியும் காவலாளியினுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் பெற்று தேவனுக்கு சாட்சியாய் விளங்கினார்கள். ஹல்லேலூயா. சில தீமையான காலத்துல கர்த்தர் அனுமதிப்பது எதற்குனா, சில தீமையான காலத்துல நம்ம ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும், நம்ம ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஆராதனைக்கும் கர்த்தர் அதை வல்லமையாய் நமக்கும் மற்றவர்களுக்கும் அதிசயமாய் கர்த்தர் மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய முறை ஆராதிச்சிருக்கலாம், இதுக்கு முன்னாடி நிறைய தடவை தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் ஏற்படாத மாற்றம் ஒரு தீமையான காலத்தில் அவர்கள் ஏறெடுக்கிற ஆராதனைக்கு வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் ரொம்ப மோசமான பாதையில போயிருக்கலாம், தீமையான காரியங்களா இருக்குது ஆண்டவரே அப்படின்ட்டு, இந்த தீமையெல்லாம் எதுக்கு அனுமதிச்சீங்கன்ட்டு அப்ப நம்முடைய கால்களை விளக்காதபடிக்கு அப்பையும் உறுதியாய் தரித்திருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுற்றிலும் கொடுக்கிற வல்லமை அது முன்பில் இருந்ததை விட பெரிதாய் பயங்கரமாய் காணப்படும்.
ஹalleluya ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். மோசேவை கர்த்தர் அழைக்கிறாரு. அழைக்கிற பொழுது நான் உங்ககிட்ட பயங்கரமான காரியங்களை செய்வேன்னு சொன்னாரா? இல்ல. சில தீமையான காரியங்கள் மோசேவினுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் மகா பயங்கரமா இருக்கும். ஹalleluya. ஏன்னா தீமையில போகிற பொழுது தேவனை விடாப்பிடியாய் பற்றி இருக்கிற பொழுது நம்மில் செய்கிற காரியமும் நம் மூலமாய் செய்கிற காரியமும் பயங்கரமாய் கர்த்தர் வைத்திருப்பார். அது தீமைக்கு அல்ல, அது தீமைக்கு அல்ல. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பாதைகள் மோசமான காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கலாம், நம்முடைய குடும்பம் மோசமான காலத்தில் இருக்கிறதை போல இருக்கலாம். ஆனா இதெல்லாம் தீமைக்கு அல்ல, கர்த்தர் வைத்திருக்கிறபடி சமாதானத்துக்கு ஏதுவாய் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென் ஆமென் ஹalleluya. நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு அதிசயமாய் கர்த்தர் மாற்றுவார். அப்ப இந்த தீமையான காலத்துல, மோசமான காலத்துல நம்முடைய கால்கள் தேவனை விட்டு தூரம் போகாதபடிக்கு பற்றி பிடித்து தேவனுக்காய் இன்னுமாய் நம்ம எழும்ப தயாராகிற பொழுது, இன்னும் தேவனை துதிக்கிற பொழுது, இன்னும் தேவனை ஆராதிக்கிற பொழுது கர்த்தர் நம்மில் மகா பயங்கரமான காரியத்தை செய்விப்பார். ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்துல செய்ததை விட வருகிற வருடத்துல மகா பயங்கரமான காரியத்தை எனக்காக, என் குடும்பத்திற்காக, என்னோடு கூட இருக்கிறவங்களுக்காக கர்த்தர் என்னிலும் என் மூலமாக செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரதலவோ சகரகரி ஆத்தரா. ஒரு 2 நிமிஷம் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, அவன் இன்னும் மெசேஜ் முடியல, ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரே, என் சூழ்நிலை மோசமா இருக்கலாம், என் குடும்பம் மோசமான நிலைமையில் இருக்கலாம், ஆனால் இதிலிருந்து விடுவிக்கிற தேவன் எனக்கு செய்தது தீமை அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று. நான் மட்டுமல்ல என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளணும். ஹalleluya. கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் இந்த பாயிண்ட்காக ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனிடத்துல, ஆண்டவரே, இப்ப வரைக்கும் எனக்கு நடந்தது தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று நானும் என்னை சுற்றி இருக்கிறவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் ஒரு நிமிடம் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிறைந்து, ஆண்டவரே, என்னுடைய காலம் இப்ப தீமையாய் இருக்கலாம், ஆனா இது நன்மையாய் முடிய பண்ணுவீராக. ஆமென் 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 ஹalleluya. ரபலவா சங்கரபரியாந்தரா. ஒரு அபிஷேகம் கடந்து வருவதாக, ஒரு சக்கினா மகிமை கடந்து வருவதாக. நீ அனுபவிக்கிற இந்த தீமை உனக்கு உன்னை சுற்றி இருக்கிற இந்த தீமை அல்ல, அதை நான் நன்மையாக மாற பண்ணுவேன். ஹalleluya ஹalleluya. பலர் பார்க்கிற பொழுது வேதனைக்கு உட்பட்டவராய் காணப்பட்டிருக்கலாம், பலர் பார்க்கிற பொழுது கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதை போல இருக்கலாம். இன்றைக்கு நீ சபையில ஆராதி, இன்றைக்கு சபையில தேவனை விடுத்து உன்னுடைய கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். சிறைச்சாலையில ஆராதித்த பொழுது ஒரு அபிஷேகம் வரும் என்றார். சிறைச்சாலையில ஆராதிக்கிற பொழுது அஸ்திவாரம் அசைக்கப்படுமானால், இன்றைக்கு தேவாலயத்தில் நீ தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, தேவனை ஆராதிக்கிற பொழுது உனக்காக பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவார். தடையாயிருக்கிற சில கதவுகளை கர்த்தர் உடைப்பார். ஆமென் ஆமென் ஆமென். கட்டப்பட்ட இருக்கிற நிலைமையில் இருக்கிற உன்னுடைய குடும்பத்தின் மேல் இருக்கிற சில கட்டுகளை கர்த்தர் அழித்தெறிவார். ஆமென் 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 ஹalleluya. தீமை அல்ல, கர்த்தர் உனக்கு அனுமதித்தது தீமை அல்ல. ஆமென் ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்க எனக்கு அனுமதித்தது தீமை அல்ல, ஆமென் ஆமென். மற்றவருக்கு முன்பதாக சாட்சியாய் நிறுத்தும்படியா, ஆமென் ஆமென் ஆமென். மற்றவருடைய பார்வைக்கு நான் தேவனால் அற்புதம் அடைந்தேன் என்று பலர் பிரமிக்கத்தக்கதாய் அந்த இடத்துல சுற்றி இருக்கிறவங்க பார்க்கிறாங்க, இவர்களுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட வாசல்கள் கர்த்தர் திறந்தார். ஆமென் 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 ஹalleluya ஹalleluya. காவலாளியினுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருந்தது. ஈசாக்கு துறவு தோண்டி அது எல்லாவற்றையும் பெலிஸ்தர்கள் மூடி போடுகிறார்கள். ஆண்டவரே, ஈசாக்கு நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே, இதெல்லாம் தோண்ட சொன்னதெல்லாம் தீமைக்கானவா, இதெல்லாம் தீமைக்காய் முடியுதே. ஈசாக்கு விடல.
ஈசாக்கு விடல, மீண்டும் துறவு தோண்டிக் கொண்டே இருந்தான். கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம், அவன் தோண்டின துறவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தீமைக்காக வந்த சத்துரு ஈசாக்கிட்ட வந்து சொன்னான், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். Hallelujah. சத்துருவை சொல்ல வைப்பார். உனக்கு தீமைக்காக செய்கிற அவனை வைத்து கர்த்தர் சொல்ல வைப்பார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். ஹalleluya. ஈசாக்கு நினைச்சிருக்கலாம், தோண்டின மூடிட்டாங்க, எதுக்காண்டவரே இந்த தீமை அனுபவித்து, எதுக்காண்டவரே இந்த வேதனை, மீண்டும் தோன்றான், அதுவும் மூடப்படுகிறது, பறித்துக் கொள்ளப்படுகிறது, எதுக்காண்டவரே நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த ஈசாக்கு மீண்டும் தோண்டினான். கர்த்தர் அதை அவனுக்கு தீமைக்கல்ல நன்மைக்காக மாற பண்ணினார், நன்மையாக மாற பண்ணினார். அப்ப இப்ப வரைக்கும் ஆண்டவரே நான் இது செய்ததுல தீமை வந்துருச்சு, கர்த்தர் அனுமதித்து தேவன் செய்ய சொல்லி ஒரு காரியத்துல செய்து தீமை வந்துருச்சு அப்படின்னா ஆமென் ஸ்தோத்திரம், அந்த தீமையை நன்மையாக மாற்ற என் தேவனால் மாத்திரமே கூடும். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா, அப்படியே இருக்கிறவர்கள் எல்லாரும் கூட எழுந்து நின்று நிறுத்தியுள்ளே, இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம். எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி ஒரு விஷயம் கூட, எனக்காக யாவையும் செய்பவரே, உயர்த்தி முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு சொல்லுவோம், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் ஓ உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி உள்ளத்தோடு ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், ஏசையா உம்மைத்தானே உன் முன்னே நிறுத்தியுள்ளேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்க என் குடும்பத்துல என் வாழ்க்கையில அனுமதித்தது தீமைக்கு அல்ல, எல்லாம் சமாதானத்திற்கு ஏதுவானவைகள், எல்லாம் சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். இந்த வருடம் தொடங்கி இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நீங்க அனுமதித்தது தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். இன்றைக்கு என் தீமையான காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எனக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். அனுமதித்தது தீமைக்கு அல்ல, நன்மையாக முடிய பண்ணினார். அனுமதித்தது தீமை என்று சுற்றி இருந்தவர்கள் நினைத்தார்கள், சுற்றி இருந்தவர்கள் சந்தேகப்பட்டார்கள். ஆனால் முடிவிலே யோபுவுக்கு அதை கர்த்தர் நன்மையாக மாற பண்ணினார். முன்னிருந்த ஆசீர்வாதத்தை பெற பின்னில் கர்த்தர் அவனை அதிகமாய் ஆசீர்வதித்தார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோபுவுக்கு கொடுத்தார். ஆனா அந்த பலவீனத்தின் பாதையில யோபு ஒவ்வொரு நாள் கடக்கிற பொழுது
சுற்றி இருந்தவங்க சொன்னாங்க, யோபுவே உனக்கு வந்தது தீமை, உனக்கு நேர்ந்தது தீமை. ஆமென். ஆனா யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எனக்காக கர்த்தர் எதை நியமித்திருக்கிறாரோ அதை அவர் செய்து முடிப்பார். ஆமென். ஹalleluya. எனக்கு குறித்ததை அவர் செய்து முடிப்பார். ஆமென். யோபு சொல்றான், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமென். நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிற திட்டம், நீர் வைத்திருக்கிற சுத்தம், அது ஒன்றும் தடைபடாது. ஹalleluya. ரிபலவ சக்கரவரவ இன்னைக்கு தடைகள் உடைக்கப்படுவதாக, பலவீனம் கண்டு உடைக்கப்படுவதாக, பிசாசு எத்தனை பண்ணிருக்கிற தீமை உடைக்கப்படுவதாக. தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் வெறுமையாய் வந்த உனக்கு, வெறுமையாய் வந்த உனக்கு கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹalleluya. ஹalleluya. இந்த வருஷம் வெறுமையாய் முடியுமோன்னு நினைக்கலாம். கர்த்தர் வெறுமையே அல்ல, வெறுமையே அல்ல, நிறைவாய் நடத்த போகிறார். ஆமென். 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 இயேசுவின் நாமத்தில் ரிபலவரவரக சங்கரவா ரியங்கவரா பவுடகரக ரியங்கரா. இன்றைக்கு தியானித்தது போல தீமையான காலம் அல்ல, உன் வாழ்க்கையிலே சிறந்த காலமாய் கர்த்தர் இந்த காலத்தை வைப்பார். ஆமென். 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 பிசாசு நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்ததை வைத்து நம்முடைய காதுகளில் வந்து சொல்லலாம், இது உனக்கு தீமையான காலம், இது உனக்கு முடிவை கொடுக்கிற காலம் என்று. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, இது தீமையின் காலம் அல்ல, இதுதான் உன் வாழ்க்கையில பெஸ்டான சிறந்த. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பா 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 பா. ஆமென். 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 ஹalleluya. 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 யாக்கரரரரரரரர. யாக்கரரரரரரர. ஓ ஹalleluya. ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்த்து பண்ணினதெல்லாம் கர்த்தர் திரும்ப இன்றைக்கு எடுத்து நிறுத்தி இதுக்கு முன்பதாக உபயோகித்ததை விட ஆமென். இதற்கு பின்பதாக வல்லமையாய் பயங்கரமாய் கர்த்தர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அபிஷேகம் கடந்து வருவதாக. ஆமென். அந்த பிரசன்னம் கடந்து ரபரபரபரபர. கொடுக்காதீங்க, ஹalleluya. கொடுக்காதீங்க. இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய மகிமை கடந்து வருவதாக. ஓ ரபரபரபரவந்தனரப. ஹalleluya. ஹalleluya. தேவனிடத்துல வாஞ்சிங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அபிஷேகத்தை விட ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே. புதிய யாக்கரரரர. வரங்களினால் நிரப்புங்க. ஹalleluya. விரும்புகிறவர்கள் மேல அந்த அபிஷேகம் கடந்து வருகிறது. ஆமென். 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 ரிபரபரபரபரபரபரபரபர. யாக்கரரர. ஓ ரிபபபபபபபப. யாக்கரரரரரரரங்கனரர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 ர
hallelujah, hallelujah, hallelujah. மகிமை 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 மகிமை. ரிபாலரா கலரா கனரா கலரா. ரிபா பா 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 பா. யக்கலரா கலரா கங்கனரா கலரா. மகிமை 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 மகிமை. உரபாலரா கங்கரா கலரா யக்கரலா. hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை அநேக கேள்விகளோடு வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவரே அனுமதித்தீங்க? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இதை வரப்பண்ணீங்க? எதுக்கு ஆண்டவரே இதெல்லாம் நேரிட்டது? கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் வைத்திருக்கும் நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கானவைகளே. ஆமென் சமாதானத்துக்கு ஆமென் 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 சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.